இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உடம்பெல்லாம் காயங்களுடன் ட்ரெஸ் இல்லாமல் தலைமுடி அறுக்கப்பட்ட நிலைமையில் ஆசிரியை ரூபஸ்ரீ கொடூரமாக கொன்ற வழக்கில் கொலையாளியை கேரள போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கேரள மாநிலம் பத்தினம்திட்டா மஞ்சேஸ்வரம் பகுதியை சேர்ந்த தம்பதிகள் சந்திரசேகரன் ரூபஸ்ரீ. சந்திரசேகரன் ஒரு பேங்கில் வேலை பார்க்கிறார். ரூபஸ்ரீ ஒரு பள்ளியில் டீச்சராக வேலை பார்த்து வந்தார். இந்த பெண்ணுக்கு வயது 44 ஆகிறது. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கின்றார்கள். ரூபஸ்ரீ வழக்கமாக ஸ்கூலுக்கு 2 வீலரில் தான் செல்வாராம். அப்படிதான் 16ஆம் தேதியும் ஸ்கூலில் இருந்து நேராக பிள்ளைகள் படிக்கும் ஸ்கூலுக்கு சென்றிருக்கிறார். அதற்கு பிறகு சொந்தக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கும் சென்றிருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் வீடு திரும்பவே இல்லை. இதனால் கணவரும் உறவினர்களும் ரூபஸ்ரீயை எங்கெங்கோ சென்று தேடினார்கள். ஆனாலும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் மஞ்சேஸ்வரம் பீச்சில் ரூபஸ்ரீ பிணமாக கிடந்துள்ளார். சடலம் பக்கத்திலேயே ரூபஸ்ரீயின் 2 வீலரும் கிடந்துள்ளது. அவருடைய தலைமுடி அறுக்கப்பட்டு இருந்தது. உடம்பெல்லாம் பல காயங்கள் இருந்துள்ளன. ரூபஸ்ரீயை கடத்தி அளவுக்கு அதிகமாக சித்திரவதை செய்து யாரோ கொன்று இருக்கிறார்கள் என்று மட்டும் தெரிந்தது. பீச்சில் மிதந்த சடலத்தை பார்த்த மீனவர்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் சொன்னார்கள். விரைந்து வந்த போலீசார் ரூபஸ்ரீ சடலத்தை மீட்டனர். உடம்பெல்லாம் அழுகி கிடந்துள்ளது. எதற்காக தலைமுடியை அறுத்திருந்தனர், பலாத்காரம் செய்து கொன்றார்களா என்று தெரியாமல் போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர். எப்போதும் ரூபஸ்ரீயிடம் 2 செல்போன்கள் இருக்குமாம். அதில் ஒரு செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. இன்னொரு செல்போனை தொடர்பு கொண்டால் போன் ரிங் போய்கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. பிறகு ரூபஸ்ரீயின் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில்தான் செல்போன் டவர் காட்டியிருக்கிறது. இதனை வைத்து கொலையாளியை தேடும் முயற்சியில் போலீசார் இறங்கினார்கள். இந்த சமயத்தில்தான் ரூபஸ்ரீ பள்ளியில் வேலை பார்க்கும் டிராயிங் மாஸ்டர் வெங்கட்ரமணா மீது சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள். போலீசாரும் அந்த டிராயிங் மாஸ்டரை பிடித்து விசாரித்தனர். இறுதியில் அவர்தான் கொலையாளி என்றும் முடிவாகி இருக்கிறது. சம்பவத்தன்று ரூபஸ்ரீ தன்னுடைய மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சென்றுள்ளார். அப்போது ஒரு செல்போன் வந்துள்ளது. அதை எடுத்து பேசியதுமே ரூபஸ்ரீ முகம் மாறிவிட்டது என்று அவருடைய மகள் போலீசாரிடம் தெரிவித்தார். இதனால்தான் செல்போன் சிக்னலை போலீசார் ஆராய்ந்தனர். அதில் கடைசியாக ரூபஸ்ரீ வெங்கட்ராமனாவிடம் பேசியது தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் அவரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்தனர். அப்போது வெங்கட்ராமனாவின் கார் டிக்கியில் முடிகள் இருப்பதையும் போலீசார் பார்த்திருக்கிறார்கள். அதனை கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அது ரூபஸ்ரீயின் தலைமுடி என்பது உறுதியானது. இப்போது வெங்கட்ராமனாவை கைது செய்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர் சொன்னது என்னவென்றால், நான் வேலைக்கு சேர்ந்த அதே வருஷம்தான் ரூபஸ்ரீயும் வேலைக்கு சேர்ந்தார். நாங்கள் நட்பாக பழகினோம். ஒரே பள்ளி என்பதால் எங்களுக்குள் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தது. லோன் எடுத்தது தொடர்பாக இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதனால் நான் ரூபஸ்ரீயை அடிக்கடி சந்தித்து தொந்தரவு செய்து வந்தேன். சம்பவம் நடந்த அன்றும் அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போதும் எங்களுக்குள் தகராறு வந்தது. அதனால் ரூபஸ்ரீயை பக்கெட்டில் உள்ள தண்ணீரில் மூழ்கடித்து கொன்றேன். அதன் பிறகுதான் காரில் கொண்டு சென்று கடலில் வீசினேன். இதற்கு என்னுடைய டிரைவரும் உதவி செய்தார் என்று அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து தொடர் விசாரணை டிராயிங் மாஸ்டரிடம் நடந்து வருகிறது. ரூபஸ்ரீ உடம்பெல்லாம் காயங்கள், ட்ரெஸ்ஸின்றி கிடந்த சடலம், தலைமுடியை ஏன் வெட்டினார் என்ற கேள்விகளுக்கு விடை இனிமேல் தான் தெரிய வரும் என்று போலீசார் சொல்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.